அந்த அம்மா வந்து அவர் அமைச்சர் தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அமைச்சரை குறிப்பிடாமல் சொல்லியிருக்காங்க. 2 அமைச்சர்களை சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்ப பிரச்சனையில் தலையிடுறது ஒன்று, 2வது அவங்கள வந்து நேரடியாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து இதை தீர்க்க வேண்டிய கடமை அந்த கட்சி தலைவருக்கு தான் உண்டு. அந்த கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர் தான் செய்யணும். அதில் இது வந்து அவங்க கட்சி உள்கட்சி பிரச்சனை ஒன்று. 2வது அவங்க பகிரங்கமாக வெளிப்படையாக வந்து யார் அந்த மந்திரின்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த அம்மையாருக்கு சாதகமாக செயல்பட நாங்கள் தயாராக இருக்கோம். அவங்க இன்னும் வெளிப்படையாக சொல்லாததுனால தான் நீங்கள் அது ஆமாம் சொல்லணும் இல்லைங்களா. அவங்க வந்து அப்போ என்ன அர்த்தம், அவங்க வந்து ரிசர்வ்டாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னும் அவங்க வந்து வெளியில் வரல, வெளிப்படையாக வரல. எந்த அமைச்சர் அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க காரைக்காலில், புதுச்சேரியில் எந்த அமைச்சர் தொல்லை கொடுக்குறாங்க, எந்த கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க எந்த விதத்தில் தொல்லை கொடுக்குறாங்க அவங்க சொல்லணுமா இல்லையா. மறைமுகமாக சொன்னாக்கா நம்ம வந்து அதை வச்சு பேச முடியாது. அவங்க குறிப்பிட்டு சொன்னாதான் குரல் கொடுப்போம்ன்றது சரியா ஒரு எதிர்க்கட்சி? அதாவது அந்த அம்மையாருடைய வளர்ச்சி அந்த அமைச்சருக்கு பொறுக்கலை அந்த பகுதியில். 2வது அவருடைய கணவரோட அந்த அம்மாவுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. அவங்களுடைய கணவரோட நமச்சிவாயம் இப்போ நெருக்கமாக இருக்கார். அவரை வச்சு அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னு அந்த அம்மாவனுடைய எண்ணம். இவர் திருமுருகனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வளர்ச்சியை குறைக்கணும் என்றது அவருடைய கருத்து.